அரித்மெட்டிக் மீன் தமிழ்ல கூட்டு சராசரி அப்படின்னு சொல்லுவோம். அதுல குரூப்டு மெத்தட் தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதில் நேரடி முறை டைரக்ட் மெத்தட் ஃபார்முலாவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீனை நம்ம எக்ஸ் பார்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப், இது சிக்மான்னு சொல்லலாம் அல்லது சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். அதாவது இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குரூப்டு டேட்டானா இந்த மாதிரி உங்களுக்கு டேப்லர் காலம் பேசிஸில் இருக்கும். இந்த நம்பரில் இத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி கிளியர் விஷன் இருக்கும். அல்லது உங்களுக்கு கிளாஸ் இன்டர்வல் பேசிஸில் இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேப்லர் காலம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேட்டா தட் இஸ் எக்ஸ் உடைய வேல்யூ, அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் உடைய வேல்யூஸ், இதை ஆட் பண்ணி போடுறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எஃப். அதே மாதிரி நெக்ஸ்ட் காலம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணி போடுறது அடுத்த காலமா இருக்கும், தட் இஸ் எஃப் எக்ஸ். இதை ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எஃப் எக்ஸ். ஸோ இந்த டோட்டலை மேலே போடணும், அதே மாதிரி இந்த டோட்டலை கீழே போடணும். இதை எடுத்து டிவைட் பண்ணி போடுறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீனுடைய குரூப்டு டேட்டால டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு ஃபார்முலாவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.